Greetings in the matchless name of the resurrected and ascended Christ. உயிர்த்தெழுந்த பரமேறின நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை சொல்லுகிறேன். I said resurrected and ascended Christ. நான் சொல்லுகிறேன் உயிர்த்தெழுந்த பரமேறின இயேசு கிறிஸ்து. This is the season of ascension into the dimensions and realms. இது பரிமாணங்களுக்குள்ளாக மண்டலங்களுக்குள்ளாக நாம் பரமேறுகிற காலகட்டம். I hope you remember last few times I was telling you what you could not do last 30 years, you will be able to do it in these 3 years. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க ஞாபகம் வைத்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நீங்க கடந்த முறை ஒரு சில கட்டங்களாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கடந்த 30 வருஷமா செய்ய முடியாததை கர்த்தர் இந்த 3 வருஷத்துல உங்களை கொண்டு சாதிக்க வைப்பார். 2023, 2024, 2025 is going to be the historic years of humanity. 2023, 2024, 2025 மனுஷ சரித்திரத்தில் பதிக்கப்பட போன்ற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. Amen. Amen. I have that testimony. எனக்கு அந்த சாட்சி உண்டு. What I spoke, நான் எதை பேசுகிறேனோ came to pass in my life. அது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுச்சு. I hear and speak. நான் கேட்டு பேசுகிறேன். I see and speak. நான் பார்த்து பேசுகிறேன். That is creatable. அது உருவாகிற தன்மையுடையது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Make sure you are watching the morning service message. இதுக்கு முந்தின சர்வீஸ் உடைய செய்தியை நீங்க கண்டிப்பா போய் YouTubeல பாருங்க. Amen. Amen. Make sure you are watching it. நீங்க அத பார்க்கிறதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. Both service the introduction is same. பாருங்க ரெண்டு சர்வீஸ்லயும் அந்த அறிமுகம் ஒரே அறிமுகம் தான். But we go into deep. ஆனா நம்ம இன்னும் ஆழமாக செல்ல It's போகிறோம். high time for you to update your software. உங்களுடைய மென்பொருளை புதுப்பிக்கிறதுக்கான உச்சபட்ச காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க. Because kingdom of darkness is updating their software to hack you. ஏன்னு சொன்னால் இந்த இருளின் ராஜ்யம் தங்களுடைய மென்பொருளை புதுப்பித்துக் கொண்டே இருக்காங்க உங்கள்ட்ட இருந்து திருடும்படியா. Hallelujah. Hallelujah. So you must be protected by updating your software. அதனால உங்க மென்பொருளை புதுப்பித்து நீங்களும் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கணும். You cannot run your vehicle with the same old system which was functioning and it will never function. செயல்பாட்டில் இருந்த ஒரு செயல்முறைகளை வைத்துக்கொண்டு இப்பொழுதே செயல்படாத அந்த காரியத்தை வைத்துக்கொண்டு உங்க வண்டியை ஓட்ட முடியாது. The world is not functioning as it has been after the COVID. கோவிடுக்கு அப்புறம் பாருங்க உலகம் செயல்பட்டு கொண்டிருந்த மண்ணை இப்ப செயல்பட்டு கொண்டு இல்ல. Please understand that something happened in the physical world. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, மாம்சீக உலகத்துல ஏதாவது நடந்தா before that something happened in the spirit world. அதுக்கு முன்னாடி ஆவியின் மண்டலத்தில் ஒரு காரியம் நடக்கும். You are a spirit. நீங்க ஒரு ஆவி. Born again is a spirit. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டது ஒரு ஆவி. Who is born again? யாருங்க மறுபடியும் பிறந்தது? Your spirit man. உங்களுடைய ஆவி. So born again is a spirit. மறுபடியும் பிறந்தது ஒரு ஆவி. God is a spirit. தேவன் ஒரு ஆவி. Word is spirit. வார்த்தை ஆவி. This is all about spirit world. இது ஆவியின் உலகத்தை குறித்தது. The spirit world was not opened. ஆவியின் உலகம் திறக்கப்பட்டதா இல்ல. You could see that in the Old Testament nobody ever casted out a demon. உங்களுக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டுல ஒருத்தர் கூட பிசாசுகளை துரத்தல. While David was playing on the strings, அந்த தாவீது அந்த இசைக்கருவி வாசித்துக் கொண்டிருந்தபோது a demon left from Saul. அசுத்தாவி சவுலை விட்டு சும்மா வெளியேறுச்சு. It is not casting out. அது துரத்தப்படல. It is not exercising the authority. அது அதிகாரத்தை செயல்படுத்துகிறது இல்ல. It was the anointing of worship. அது ஆராதனை அபிஷேகம். But in the New Testament, புதிய ஏற்பாட்டுல we could see the people casting out demons. ஜனங்கள் பிசாசுகளை துரத்துகிறதை நாம் பார்க்கிறோம். Why? ஏன்? The spirit realm is open. ஆவியின் மண்டலம் திறக்கப்பட்டிருக்கு. If you believe this is the end time. எப்படி நாம நம்ப முடியுது கடைசி காலகட்டம்? Jesus resurrected. இயேசு உயிர்த்தெழுந்தார். After 40 days, 40 நாளுக்கு அப்புறம் he ascended. அவர் பரமேறினார். Now, இப்போ நீங்கள் இன்னும் அந்த பரமேறவில்லை என்றால் you will be defeated. நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள். You cannot run after a prophet to know your future. உங்களுடைய எதிர்காலத்தை தெரிந்துகொள்ள ஒரு தீர்க்கதரிசி பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்க You முடியாது. cannot run after a man of God to put his hand and leg over your head and shake your coconut again and again. ஒரு தேவ மனுஷன் கையில காலைய மேல வச்சு அந்த தேங்காய் மண்டை உருட்டு வரான்னு சொல்லி அவர் பின்னாடி ஓட வேண்டிய காலகட்டம் அல்ல. How long you will disturb these people and you will just impart the muscle pain for the people who is touching. எவ்வளவு
எவ்வளவு நாள் தான் இப்பேற்பட்ட தேவ மனுஷர்கள் பின்பாக போய் அவங்களை தொந்தரவு செய்து அவங்களுக்கு சதை பிடிப்பை உண்டாக்கி அவர்களுக்கு ஒரு பாரமா இருப்பீங்க? Matthew 16:19 says, I give you the key of the kingdom of heaven. Whatever you lose on this earth shall have been loosed in heaven, and whatever you bind on this earth shall have been bound in heaven. மத்தேயு 16:19 இவ்வாறாக சொல்கிறார், இதோ பரலோகத்தின் திறவுகோலை உன்னுடைய கையிலே கொடுக்கிறேன், நீ பூலோகத்தில் எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ பூலோகத்தில் எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். I give you the key of the kingdom of heaven. நான் பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை உனக்கு தருகிறேன். You carry the key of heaven. நீங்க பரலோகத்தின் திறவுகோலை வச்சிருக்கீங்க. அந்த திறவுகோலை வச்சிட்டு இங்க சுத்தி சுத்தி நடந்தால், அந்த திறவுகோலை வச்சிட்டு இங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? என்னங்க பிரயோஜனம்? The key is given. சாவி கொடுக்கப்பட்டிருச்சு. The key of storehouses. அந்த பண்டகசாலையினுடைய திறவுகோல். So you must ascend. நீங்கள் பரமேறணும். You cannot operate that key from here. இங்க இருந்து திறவுகோலை பயன்படுத்த முடியாது. Jesus resurrected. இயேசு உயிர்த்தெழுந்தார். After 40 days, 40 நாளுக்கு அப்புறம் he ascended. அவர் பரமேறினார். Are you still in the tomb? இன்னும் நீங்க அந்த கல்லறைக்குள்ள தான் கிடக்குறீங்களா? Can't be in the same tomb and cry and cry and cry. அந்த கல்லறைக்குள்ளே இருந்து கொண்டு அழுது கொண்டே இருக்க முடியாது. Devil is making walls around you, strong Jericho walls around you, and he is putting you into the prison. He is strengthening the gates of the prison. You will cry and die there. பிசாசு உங்களை சுற்றிலும் ஒரு மதிலை உண்டாக்கி, உங்களை சுற்றிலும் ஒரு எரிகோவை உண்டாக்கி, உங்களை சுற்றிலும் ஒரு சிறைச்சாலையை அவன் ஸ்திரப்படுத்தி அந்த கதவுகளை இன்னும் இறுக்கமாக மாற்றிக் கொண்டிருக்கிறான். அதே கூட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் மரிக்க முடியாது. What I preached in the morning and now what I am preaching is not an easy subject for you to learn. So make sure that repeatedly you are watching the online, that the live telecast, and make notes and cry unto the Lord. Lord, what you spoke through your servant, make me understand it. முதல் ஆராதனையிலும் இப்ப ஆராதனையிலும் பிரசங்கிக்கப்படுகிறது உங்களாலே புரிந்து கொள்வதற்கு எளிதான காரியம் அல்ல. அதனால உங்களிடத்தில் நான் கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் இந்த செய்தி, இந்த ரெண்டு செய்தி திரும்ப நீங்கள் கேட்டு குறிப்பெடுத்து ஆண்டவரிடத்தில் கதறுங்க. ஆண்டவரே, உம்முடைய தேவதாசன் மூலமாக நீ சொன்னீரே, இந்த அனுபவங்களுக்குள்ளாக நீ எடுத்துச் செல்லும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். Hallelujah. Hallelujah. When I come for the Barakramasali training another 3 days, I will teach you more very deep things. இன்னும் 3 நாள் பராக்கிரமசாலை இந்த பயிற்சிக்கு நான் வர போறேன். நான் இன்னும் 3 நாள் உங்களை நான் பயிற்சிக்க போறேன். What God has given me, I want to serve that food, but I am not getting a real vessel to serve that food. கர்த்தர் எனக்கு கொடுத்த உணவை உங்களுக்கு நான் பரிமாறணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அப்பேற்பட்டதான பாத்திரத்தை நான் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. Till you are calling, come down Jesus, come down Jesus, இறங்கி வாரும். இறங்கி வாரும் இயேசுவே, இறங்கி வாரும் இயேசுவே இன்னும் கூப்பிட்டு இருக்கீங்க. He came down. அவர் ஏற்கனவே இறங்கி He விட்டார். died. அவர் மரித்தார். He is buried. அடக்கம் செய்யப்பட்டார். And he is resurrected. அவர் உயிரோடு எழுந்தார். He is ascended. அவர் பரமேறிட்டார். And you are calling, come down. இன்னும் வாங்க இயேசப்பா. He says, come up. அவர் சொல்ற, நீ மேலே எழும்பி வாப்பா. You come up. நீ மேலே ஏறி வா. You have the key of the kingdom of heaven. நீங்க பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை வைத்திருக்கீங்க. You are keeping that key on your finger and you are just roaming around, rotating. You couldn't use that key that you have never ascended. பாருங்க, அந்த பரலோக திறவுகோலை நீங்க விரல்ல வச்சு சுத்திக்கிட்டே இங்கே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் பரமேறாததுனால உங்களால பரலோக திறவுகோலை பயன்படுத்த முடியல. How many prophecies as I gave? எவ்வளவு தீர்க்கதரிசனம் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். Everything came to pass. எல்லாமே நிறைவேறிடுச்சு. Thousands of people are my witness. ஆயிரக்கணக்கானோர் என்னுடைய சாட்சி. You know this place I prophesied. உங்களுக்கு தெரியும், இந்த இடத்தை நான் தீர்க்கதரிசனமாக சொன்னேன். I am responsible. நான் தான் அதுக்கு பொறுப்பு. Why? ஏன்? I heard. நான் கேட்டேன். I spoke. நான் பேசினேன். I saw. நான் பார்த்தேன். I spoke. நான் பேசினேன். Yesterday. நேற்று I took over something in this place. ஒரு சில காரியங்களை இந்த இடத்துல நான் கைப்பற்றினேன். Nobody will stand against this man of God from yesterday, that the fear of Lord came to pass in this place. நேற்று மாலையிலிருந்து இந்த தேவ மனுஷனுக்கு எதிராக ஒருவனும் நிற்க முடியாது. காரணம், தேவனை பற்றும் பயம் மதுரை பட்டணத்தை பிடிக்கிறது. It is hard to see in the days to come. வருகிற காலகட்டத்தில் இது பார்க்கிறதுக்கு கடினம். He resurrected. அவர் உயிர்த்தெழுந்தார். Ascended. பரமேறினார். You have been resurrected. நீங்க இன்னும் உயிர்த்தெழல. Rafnila sete. He resurrected. அவர் உயிர்த்தெழுந்தார். Ascended. அவர் ஏறி போனார். If you don't ascend, நீங்க ஏறி போலனா you could not be a remnant. நீங்க மீதியானவர்களா இருக்க முடியாது. Only the remnants could do what you could not do last 30 years. You will do it in 3 years.
not for all believers. It's only for the remnants. எல்லா விசுவாசிகளுக்கும் அல்ல, மீதியானவர்களுக்கு மாத்திரமே. கடந்த 30 வருஷத்துல செய்ய முடியாதது கர்த்தர் இந்த 3 ஆண்டுகளிலே சாதிக்க வைப்பார். Hallelujah! Hallelujah! Sidala sinia fere. Jesus died. இயேசு மரித்தார். He is buried. அவர் அடக்கம் செய்யப்பட்டார். On the third day, மூன்றாவது நாள் the power of resurrection came and hit the tomb. உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த கல்லறை வந்து அடித்தது. Let the power of resurrection hit your tomb. உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்க கல்லறை அடிக்கட்டும். The tomb is opened. கல்லறை திறக்கப்பட்டது. Jesus came out. இயேசு வெளியே வந்தார். Not the way he went in. உள்ள சென்ற வண்ணம் அல்ல, வேறு விதமா, வேறு விதமாய் வெளியே வந்தார். அதுக்கும் மேலே, அதுக்கும் மேல he came out. அவர் வெளியே வந்து so the women came. அங்கே ஸ்திரீகள் வந்தார்கள். Early morning they came running to the. அதிகாலையிலே ஓடி வந்தார்கள். And Mark chapter 16 verses 4 to 8. மார்க் 16:4 இருந்து 8. But when they looked up, they saw the stone had been rolled away, for it was very large. அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிறபோது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். பெரிய கல்லு. That stone which was kept in the tomb, at the tomb of Lazarus, was a small stone. லாசர் கல்லிலே வைக்கப்பட்டது சிறிய கல்லு. Jesus had to remove it. இயேசு சொன்னார் அதை தள்ளுங்கள். It's a very big stone. ஆனா இது பாருங்க பெரிய கல்லு. But it automatically rolled out. ஆனா அந்த பெரிய கல்லு தானா நகர்ந்து சென்றிருந்தது. Something is happening in your life automatically in under this mantle. இந்த தலைமைத்துவத்துக்கு கீழ, அபிஷேகத்துக்கு கீழ ஒரு சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில தானாய் நடைபெறும். Under this glory cloud, some great big stones are removing. இந்த மகிமையின் மேகத்துக்கு கீழ ஒரு சில பெரிய கற்கள் தானாய் உருண்டு செல்லுகிறது. The stone which is stopping you from coming out of your tomb is being removed. உங்களுடைய கல்லறையிலிருந்து வெளியே வரக்கூடாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிற பெரிய கற்கள் உருண்டு செல்லுகிறது. When these ladies came, இந்த ஸ்திரீகள் வந்தபோது the stone was removed. இந்த கல் தள்ளப்பட்டிருந்தது. And entering into the tomb, they saw a young man clothed in a long white robe. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். He is a messenger of God. அவர் தேவனுடைய செய்தியாளர். Who is that? யாரது? He is an angel. அவர் ஒரு தூதன். Jesus said, இயேசு சொன்னார், I am going. நான் போறேன். But some dear women are coming. ஆனா ஒரு சில ஸ்திரீகள் வராங்க. Stay here. இங்க நில்லு. Tell them. அவங்கட்ட சொல்லு. So an angel assigned by God. ஒரு தேவனால நியமிக்கப்பட்ட தூதன் Today இன்றைக்கு I am standing here. நான் இங்க நிக்கிறேன். Not as a preacher. ஒரு பிரசங்கியாரா அல்ல. A messenger of the Lord. தேவனுடைய தூதராக. Bringing the message for the church. சபைக்கான தேவ தூதை கொண்டு வருகிறேன். Finala setediante. And they saw a young man clothed in a long white robe sitting on the right side, and they were alarmed. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். But he said to them, அவன் அவர்களை நோக்கி, do not be alarmed. பயப்படாதிருங்கள். You seek Jesus of Nazareth. சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை. Jesus of Nazareth who was crucified. தேடுகிறீர்கள். He is risen. அவர் உயிர்த்தெழுந்தார். He is not here. அவர் இங்கே இல்லை. See the place where they laid him. இதோ அவரை வைத்த இடம். But ஆனா go. போங்க. Tell his disciples and Peter. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய். Go and tell his disciples and Peter. அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் that போய். he is going before you into Galilee. அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். There you will see him. அங்கே அவரை காண்பீர்கள். As he said to you. அவர் உங்களுக்கு சொன்னபடியே. And so they went out quickly and fled from the tomb, for they trembled and were amazed. நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்களை சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறை விட்டு ஓடினார்கள். And they said nothing to anyone, for they were afraid. அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். The fear of the Lord. கர்த்தருடைய பயம் is coming to Madurai. மதுரையில வருதுங்க. Many mouths are going to be shut forever.
they will not speak against the altar of God. நிரந்தரமாக ஒரு சில வாய் அடைக்கப்பட போது இந்த பலிபீடத்துக்கு எதிரா இனி அவர்கள் ஒரு வார்த்தை பேச போவதில்லை. Rifana Lasinya. As the messenger of God with the spirit of boldness and the sword of the spirit, I stand before you times and by God to deliver this message to the dear sons and daughters. ஒரு தேவனுடைய தூதுவனாக கர்த்தருடைய பட்டயத்தை பெற்றவனாக தைரியத்தின் ஆவியை உடையவனாக இந்த திருச்சபைக்கு இந்த தேவ செய்தியை கொடுக்கும்படியாக அனுப்பப்பட்ட தூதனாக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். Hey! Jesus resurrected from the tomb. இயேசு கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார். That Jesus went and made his disciples saw him. இயேசு கிறிஸ்து வெளியே சென்று சீஷர்கள் தன்னை காணும்படியாக காட்சியளித்தார். Amen. Amen. They will not believe. அவங்க நம்ப மாட்டாங்க. That's a need of testimony. அங்கே ஒரு சாட்சியின் தேவை உண்டு. You heard how wonderfully my sister was sharing a testimony. எவ்வளவு அழகாக என்னுடைய சகோதரி சாட்சி சொன்னார்கள் என்று சொல்லி I know that பார்த்தீர்கள். family. அவங்க குடும்பத்தை எனக்கு தெரியும். One time in that church God made me call their son's name father mother. You remember that? அந்த சபையிலே இந்த குடும்பத்தாருடைய மகனுடைய பெயர் தாய் தந்தனுடைய பெயரை சொல்லி ஆண்டவர் அழைத்தார். உங்களுக்கே தெரியும். I'm not very keen to call the names. It was my beginning ministry. நான் இந்த பெயர் சொல்லி கூப்பிடணும் அப்படினு சொல்லி நான் முயற்சி பண்ண மாட்டேன். அதுக்கு முக்கியத்துவம் தர மாட்டேன். அது என்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப கட்டம். That is LKG ministry of a prophet. அது ஒரு தீர்க்கதரிசியுடைய ஆனாவன ஊழியம். Now I am not interested in calling the names. இப்போ அந்த பெயர் சொல்லி கூப்பிடுறதெல்லாம் எனக்கு பொறுப்பு. But God commanded me to call them. ஆனா கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு சொன்னார் நீ கூப்பிடு. Elvana Sheniate. Mel Alasitania. Hallelujah. Hallelujah. Amen. Amen. That Jesus appeared before the disciples. அந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு காட்சியளித்து and made sure that the people must see him that he is resurrected. அவர் உயிர்த்தெழுந்ததை அவர்கள் காணும்படியாக அவர் உறுதி செய்து கொண்டார். The liars will continue to lie and they will manipulate the resurrection of Jesus. அந்த பொய்யர்கள் பொய்யை பரப்பிக்கொண்டு இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை முரணாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். After 40 days 40 நாளுக்கு அப்புறம் something happened. ஒரு காரியம் நடந்துச்சு. It happened in Acts chapter 1 verses 9. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல இது நடக்குது. Now when he had spoken these things while they watched he was taken up and the cloud received him out of their sight. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. That is called ascension. அதுதாங்க எடுத்துக்கொள்ளப்படுதல். Ascension. ஏறி செல்லுதல். And while they looked steadfastly forward towards heaven as he went up, behold, two men stood by the white apparel. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று ஏனையா திரும்பவும் வெண்மையான வஸ்திரம் ஏங்கயா திரும்பியும் வெண்மையான வஸ்திரம் அல்லேலூயா அல்லேலூயா நீ அந்த வஸ்திரத்துக்கு ஒரு குறை வேண்டாம் அந்த வஸ்திரத்துக்கு ஒரு குறை வேண்டாம் அல்லேலூயா அல்லேலூயா லெஃபினா ரெசினி மஹசெட்டே who said men of Galilee why do you stand gazing up into heaven கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் this same Jesus இதே இயேசுவானவர் this same Jesus இதே இயேசுவானவர் who was taken up from you into heaven உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட will so come in like manner as you saw him go into heaven எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் hallelujah hallelujah amen amen Jesus ascended இயேசு கிறிஸ்து பரமேறினார் now you are waiting for him to come நீங்க அவர் திரும்ப வரணும்னு காத்திருக்கீங்க before he comes to take his bride அவர் தன்னுடைய மணவாட்டியாகிய திருச்சபையை அழைத்து கொண்டு போறதுக்கு முன்னாடி he is waiting for you to ascend there நீங்க அங்க பரமேறணும்னு அவர் காத்துக்கிட்டு இருக்காருங்க you must go there நீங்க அங்க செல்லணும் you can go there நீங்க அங்க போலாம் Paul went there பவுல் அங்கே சென்றார் broke the gates of first heaven அந்த முதல் வானத்தினுடைய வாசலை தகர்த்தார் fought against the principalities and powers of this dark world ஆதிக்கங்கள் அந்தகார லோகாத வல்லமைகளோடு அவர் யுத்தம் செய்தார் ifina rasida mahasile balo hayentare and he entered into the second heaven அவர் இரண்டாம் வானத்துக்குள்ளே சென்றார் and to the third மூன்றாவது வானம் he went அவர் சென்றார் he saw அவர் பார்த்து and spoke பேசி I see and speak
speak. நான் பார்த்து பேசுகிறவன். When I see and speak, நான் பார்த்து பேசும்போது creation happens, உருவாகுதல் உண்டாகும், resurrection happens, உயிர்த்தெழுதல் உண்டாகும், restoration happens. மீட்பு உண்டாகும். You can go and see it. நீங்க சென்று You பார்க்கலாம். are calling him to come down. நீங்க அவர் கீழ வாங்கன்னு He is சொல்றீங்க. calling you to come up. அவர் சொல்றார் மேலே எழும்பி வாப்பா. Even அவர் மேலே he ஏறி reached போனார். there. அவர் அங்கே நின்றார். These 12 disciples இந்த 12 who சீசர்கள் walked with him, அவரோடு கூட ate நடந்தவர்கள், with him, அவரோடு சாப்பிட்டவர்கள், traveled with him, அவரோடு பிரயாணப்பட்டவர்கள், ministered with him. அவரோடு ஊழியம் செய்தவர்கள், They didn't go there. அவங்க அங்க போகல. But he ஆனா அவர் never walked with him. பவுல் இயேசுவோடு He நடந்ததில்லை. was deadly against Jesus. இயேசுவுக்கு எதிரானவர் இந்த He was சவுல். against the people who preach gospel. சுவிசேஷமானவர்களுக்கு எதிரானவர் அவர். His only business is to get the papers from the authority, high priest, and arrest them, drag them, stone at them and kill them. அவருடைய ஒரே வேலை பிரதான ஆசாரியர்ட்ட இருந்து அந்த அதிகார பத்திரத்தை வாங்கி அந்த திருச்சபையார தெருல இழுத்து அவர்களை கொன்று அவர்களை கைது செய்வதுதான் இவருடைய வேலை. With the same purpose he was heading to Damascus with his team on horseback. அதே நோக்கத்தோடு கூட தான் தமஸ்குவின் வீதியில அவர் சென்று கொண்டிருக்கிறார் தன்னுடைய குழுவோடு. When he was close to Damascus, அவர் தமஸ்கு அருகாமையில் இருந்தபோது a light fell on him. ஒரு வெளிச்சம் அவர் மேல் விழுந்தது. It hit him. அவரை தொட்டது. He fell on the ground. அவர் கீழே விழுந்தார். That was the time of his encounter. அதுதான் அவருடைய தெய்வீக சந்திப்பின் தருணம். When he got up, அவர் எழுந்தபோது he could not see. அவரால பார்க்க முடியல. His eyes were shut. அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்துச்சு. Blind. குருடர். Somebody's eyes will be shut because when they die, free kalanas. ஒரு சிலருடைய கண்கள் அடைக்கப்படும் அவர்கள் மரிக்கும்போது. மகா தரீன மேல ஹெல்மோ But Jesus didn't kill him. ஆனா இயேசு அவரை கொலை But செய்யல. his eyes were shut. ஆனா அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டுச்சு. Jesus shut his eyes. இயேசு அந்த கண்களை அடைத்தார். Not devil. பிசாசு இல்ல. He is a good God. அவர் நல்ல தேவன். Loving Father. அன்பான தகப்பன். But he carries consuming fire. ஆனா அவர் பட்சிக்கிற அக்கினியை சுமப்பவர். He got up. அவர் எழுந்தார். His eyes were blinded. அவருடைய கண்கள் குருடா இருந்துச்சு. What's the reason? என்ன காரணம்? His eyes were searching against the people who are preaching the good news. நற்செய்தி அறிவிக்கிறவர்களுக்கு எதிராக அவருடைய கண்கள் தேடிக்கொண்டிருந்தது. It was a disturbance for him. அது அவருக்கு ஒரு தொந்தரவு. He doesn't like that sound. அவருக்கு அந்த சத்தம் பிடிக்காது. He likes every other sound. எல்லா சத்தமும் பிடிக்கும். எந்த தெருவிலும் காலையில இருந்து மாலை வரைக்கும் இருந்து விடிகால வரைக்கும் பாட்டு போட்டால் அவன பிரச்சனை இல்ல. ஆனா உண்மையான கர்த்தரை துதிக்கும்போ அவனுக்குள்ள பிசாசு எழும்பு ரிஃப்னிலா செட்டினா சேஃபியான்டே அவன் விழுந்தே ஆகணும். அவன் விழுந்தே ஆகணும். அல்லாஹ்சினியான்டே அப்போ ஹந்தே எஃபினா சேலே ரஷிதலா பாரியான்டே. So his eyes were blinded. அவருடைய கண்கள் குருடாச்சு. Now you know that he is taken to Damascus. இப்போ உங்களுக்கு தெரிய அவர் தமஸ்குவுக்கு 3 எடுத்து days. செல்லப்பட்டார். 3 நாள். Jesus made him sit there. இயேசு அங்க உட்கார வச்சார். 3rd day. 3வது நாள். He sent Anania. அனனியாவை அனுப்புகிறார். Lay hands and impart and open his eyes. அவர் மேல கைகளை வச்சு செயல்படுத்தி விட்டு அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க. He had only an encounter. அவருக்கு ஒரே ஒரு தெய்வீக சந்திப்பு தான் Got இருந்துச்சு. a beating from God. தேவனிடத்துல இருந்து அடியை பெற்றுக்கொண்டார். சிலர் அடி கொண்டாலே பட்டிக்கும். ஒரு சில பேர் அடி அடிச்சாதான் அவங்களை பிடிக்க But he never walked with him. ஆனா அவரோடு கூட அவர் நடக்கல. But this man ஆனா இந்த மனுஷன் entered into first heaven, second heaven, third heaven. முதல் வானம், இரண்டாவது வானம், மூணாவது வானத்துக்கு ஏறி போனார். What a war in the realms. மண்டலங்களிலே யுத்தம் செய்தார். War in the atmosphere. ஓ வளிமண்டலத்திலே யுத்தம். You heard my Good Friday meeting. என்னுடைய அந்த புனிதவெள்ளி கூட்டத்தை நீங்க வந்திருப்பீங்கன்னு And there I நினைக்கிறேன். said, அங்க நான் சொன்னேன், actually Jesus was not being crucified. இயேசு அந்த இடத்துல சிலுவையில் அறையப்படல. You don't hear the half portion. இல்ல பாதி மட்டும் கேட்டுட்டு பேசாதீங்க. Please, Jesus was crucified. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். He was crucified. அவர் சிலுவையில் In அறையப்பட்டார். the realm of physics, அந்த மாம்சீக மண்டலத்துல Jesus was crucified. இயேசு தான் சிலுவையில் In அறையப்பட்டார். the realm of spirit, ஆவியின் மண்டலத்துல What was crucified? ஆதிக்கங்களோ துரைத்தனங்களோ சிலுவையில் அறையப்பட்டு வெளியரங்கமான கோலமாக்கி அதிலே அவர் வெற்றி சிறந்தார். Hallelujah! Hallelujah! Actually, what was crucified in the realm of spirit? உண்மையா ஆவியின் மண்டலத்துல சிலுவையில் அறையப்பட்டது எது? சொல்லுங்க. துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டு அதிலே அவர் வெற்றி சிறந்தார். Hallelujah! Hallelujah! That is what really crucified. அதுதான் உண்மையாக சிலுவையில் அறையப்பட்டுச்சு. Amen. Amen. Jesus said,
finished. இயேசு சொன்னார் எல்லாம் முடிந்தது. They thought Jesus is finished. அவங்க நினைச்சாங்க இயேசு முடிஞ்சு போயிட்டாருன்னு. Lefina resiti. Svela minio thare. Jesus said, இயேசு சொன்னாரு you are finished. நீ முடிஞ்சிட்ட. சலாம் ரபல ஹதேல ரபல. Hallelujah. 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 Amen. Amen. Then he is resurrected. அவர் உயிர் தெழுந்தார். Buried. அடக்கம் செய்யப்பட்டார். No. Crucified. சிலுவையில் அறையப்பட்டார். Buried. அடக்கம் செய்யப்பட்டார். Resurrected. உயிர் தெழுந்தார். Ascended. பரமேறினார். He is going to come. அவர் மறுபடியும் வர போகிறார். Before coming, அவர் வரக்கு முன்னாடி he want you to ascend. நீங்களும் நானும் பரமேறணும்னு ஆசைப்படுறார். What is the reason? என்னங்க காரணம்? The key of the kingdom of heaven is in your hand. ஏன்னா பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் உங்க கையில இருக்கு. Go there. அங்க போங்க. Open the storehouses. அந்த பண்டகசாலை திறங்க. Take it. எடுங்க. Give. வந்து ஜனங்களுக்கு கொடுங்க. Give to the people. ஜனங்களுக்கு அத கொடுங்க. They need healing. அவங்களுக்கு சுகம் தேவை. They need deliverance. விடுதலை தேவை. They need peace. அவங்களுக்கு சமாதானம் தேவை. They need joy. அவங்களுக்கு சந்தோஷம் தேவை. தேவை. They want an open door. அவங்களுக்கு திறந்த வாசல் இல்ல. Keys in your hand. சாவி உங்க கையில. You must ascend. நீங்க மேலே ஏறி போகணும். You are blessed with every heavenly blessings. நீங்க சகல உன்னத ஆசீர்வாதங்களால் The key ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். of heaven is in your hand. பரலோக திறவுகள் உங்க கையில. Efina la sheke fiata vara setiliate. Without you ascend, நீங்க பரமேறி போகாம you cannot use this key. இந்த பரலோக சாவியை பயன்படுத்த முடியாது. He has made a mistake அங்க அவர் தவறு செய்துட்டாரு. to give the key in your hand. உங்க கையில அந்த சாவியை You கொடுத்ததான் are பெரிய keeping the தப்பு. key in your pocket அந்த சாவியை பையில போட்டு and வச்சிருக்கீங்க. calling him to come down. அவரை இறங்கி வாங்கப்பான்னு கூப்பிடுறீங்க. He said, அவர் சொல்றாரு, you come up. நீ மேல ஏறி வாப்பா. Paul came up. நீ மேல பவுல் ஏறி வந்தாரு. I thank God for John. யோவானுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He was arrested அவர் கைது and செய்யப்பட்டார். sent to Patmos. பத்மோ தீவிலே போடப்பட்டார். There, அங்கே Hafinala city, மஹல் அத்தோனியா. he has been persecuted. அவர் உபத்திரவப்படுத்தப்பட்டார். Went through pruning, அந்த வெட்டுதலுக்குள்ளாக, purging, சுத்திகரிப்புக்குள்ளாக, crushing, நெருக்கப்படுதல், whipping, அடிபடுதல், and the wine came out. அப்பதான் பாருங்க அந்த திராட்சை ரசம் வெளியே வருது. And John ascended. அப்பொழுது யோவான் பரமேறினார். Why you are going through pain? ஏன் அந்த வேதனையோட Why you are going through shame? ஏன் அந்த அவமானம்? Why you are going through tears? ஏன் அந்த கண்ணீர்? Why you are going through problems? ஏன் அந்த பிரச்சனை வழியா கடந்து Why செல்றீங்க? everyday problems? ஏன் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை? It's not because you are a sinner. நீங்க பாவி என்பதனால அல்ல. Why you couldn't sleep? ஏன் உங்களால தூங்க முடியல? He is preparing you for the elevation, for the ascension. அவர் பரமேறுதல் என்கிறதான உயர்வுக்கு உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். There is no ascension or elevation without a preparation. ஆயத்தம் இல்லாம பரமேறுதலும் இல்ல, ஆவியின் உயர்வும் இல்ல. That God is preparing you. அந்த தேவன் உங்களை உருவாக்குகிறார். You cannot easily go through it. நீங்க எளிமையாக அதனோட கடந்து சென்று விட You must முடியாது. go through the wind. நீங்கள் காற்றின் வழியாக கடந்து Go செல்லணும். through the waters. தண்ணீர் வழியாக கடந்து Must செல்லணும். go through the fire. அக்கினி வழியாக கடந்து செல்லணும். Then only you can go. அதுக்கப்புறம் தான் நீங்க ஏற முடியும். You must wage the battle. நீங்க யுத்தம் செய்யணும். And the principalities ஆதிக்கங்கள் in the atmosphere, அந்த வளிமண்டலத்துல they will stand. அவங்க நிக்கும். They will see. அவங்க பாப்பாங்க. They will see. அதுங்க பாக்கும். And they say, அவங்க சொல்லும், you cannot go. நீ போக முடியாது. Because ஏனா that is a holy place. அது பரிசுத்த ஸ்தலம். You are unholy. நீ அசுத்தம். You are beating your wife. உன் மனைவி அடிக்கிற. You are deceiving your husband. கணவனை வஞ்சிக்கிற. You do wrong. நீ தவறு செய்ற. You watch negative things. நீ தீமையை பார்க்கற. Your mouth is full of அழுக்க. உன் வாய் முற்றிலும் துர்நாற்றமா இருக்கு. So you cannot go there. அதனால அங்க போக முடியாது. You are unholy. நீ அசுத்தமானவன். So you cannot go. அதனால நீ அங்க போக முடியாது. Oh, the principalities in the dark world, they will stop you from ascending. அந்த அந்தகாரத்தில் இருக்கிறதான ஆதிக்கங்கள் உங்களை ஏறக்கூடாதபடிக்கு தடுத்து நிறுத்தும். That's what I say, do not run with this world. அதனால தான் சொன்னேன், இந்த உலகத்தோட ஓடாதீங்க. Leave the world. இந்த உலகத்தை விட்டு விலகுங்க. Don't follow the world. உலகத்தை பின்பற்றாத. Come down from social media. அந்த சமுதாய வலைதளத்திலிருந்து வெளியே வா. Get into the heavenly media. அந்த பரலோக வலைதளத்துக்குள்ள போ. Hey. Hey. Yada hasina fridala senima hasetiante. Baroni antayra namanama. Thank you, Holy God. Why you need to ascend? ஏன் நீங்க பரமேறணும்? Efina. மகேசத்தே. There are so many humans that ought to be custodians of so many dimensions. நிறைய பரிமாணங்கள் உண்டு. அதற்கு பொறுப்பாளராக ஒரு சில மனிதர்களை ஆண்டவர் நியமிக்கிறார். Some spiritual demonic forces have
temporarily occupied these dimensions. இந்த பரிமாணங்களை ஒரு சில இருளின் ஆதிக்கங்கள் தற்காலிகமாக பிடிச்சு வச்சிருக்கு. Yet man is to take the medium. அந்த காரியங்களை மனுஷன் கைப்பற்ற வேண்டும். That's why Almighty God, the creator of this universe, அதனால தான் அண்ட சராசரத்தை படைத்த சிருஷ்டிகர் he said, அவர் சொல்றாரு, have dominion, subdue and dominate. நீங்கள் ஆண்டு கொள்வீர்களாக. What is it that ought to be subdued and dominated by Adam? ஆதாமாலே அடக்கி ஆண்டு கொள்ளப்படுவது என்றால் என்ன அர்த்தம்? Certain dimensions that is subjected to man. ஒரு சில பரிமாணங்கள் மனுஷனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழானவைகள். Almighty God, அது சர்வவல்லமையுள்ள தேவன், Father God, பிதாவாகிய தேவன், Son Jesus in the form of word, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையின் வடிவிலே, Holy Spirit in the form of wind, பரிசுத்த ஆவியானவர் காற்றின் வடிவிலே, Elohim, all together, மூவருமாக சேர்ந்து, all together, அனைவருமாக சேர்ந்து, they created Adam. அவர்கள் ஆதாமை சிருஷ்டிக்கிறார்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. While they were creating Adam, அவங்க ஆண்டாகம் உண்டாக்கும்போது Jesus might have told, இயேசு இவ்வாறாக சொல்லி இருப்பார், looking at the Father God, பிதாவாகிய தேவனை பார்த்து, Daddy, பிதாவே, we are making a problematic Adam. நம்ம ஒரு பிரச்சனைக்குரிய ஆதாமை உண்டாக்குறோம். Amen. Amen. Then Father God might have said, அவர் பிதா இவ்வாறாக சொல்லி இருப்பாரு, might have, ஒருவேளை சொல்லி இருப்பாரு, Amen, Amen, said, சொல்லி இருப்பாரு, don't worry my son, மகனே பயப்பட வேண்டாம், we are creating a problem. நம்ம ஒரு பிரச்சனை உண்டாக்குறோம் தான். I am Alpha and Omega. நான் அல்பாவும் I am the ஒமேகாவுமானவர், beginning and end. நான் ஆதியும் I know அந்தமுமானவர். the end of this man. இந்த மனுஷனுடைய முடிவு எனக்கு தெரியும். He is going to fail me. அவன் தோற்று போக போகிறான். Levina lasine. செல் ஏலியாஸ் சட்டோரியா. Amen. But don't worry. ஆனா கவலைப்பட வேண்டாம். We are creating a problematic Adam. நாம ஒரு பிரச்சனைக்குரிய ஆதாமை உருவாக்குறோம். Before I created this problematic Adam, இந்த பிரச்சனைக்குரிய ஆதாமை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே I set apart you the solution. உங்களை நான் வேறு பிரித்திருக்கிறேன், தீர்வாகிய இயேசுவை. The solution for Adamic problem is Jesus. ஆதாமின் பிரச்சனைக்கான தீர்வு இயேசு. So can you say what came first? Problem or solution? இப்ப சொல்ல முடியுமா எது முதல்ல வந்துச்சுங்க, பிரச்சனையா இல்ல தீர்வா? தீர்வு. தீர்வு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லையா? அப்ப உங்க பிரச்சனை என்ன? உங்க பிரச்சனை என்னங்க? இதுக்கு தமிழ்ல கேட்டே ஆகணும். இதுக்கு கண்டிப்பா தமிழ்ல தான் கேட்கணும். இங்கிலீஷ் பத்தாததுக்கு உங்க பிரச்சனை என்ன? வாய் திறந்து சொல்ல. உங்க பிரச்சனை என்ன? வாய் திறந்து சொல்லுங்க பாப்போம். சொல்யூஷன் ஒரு இடத்துல வச்சிருக்கிறது. பாருங்க, தீர்வு ஆண்டவர் ஒரு இடத்துல வச்சிருக்காரு. அதோட திறவுகோல் உங்க கையில. அதோட திறவுகோல் உங்க கையில. அந்த சொல்யூஷன் இருக்கிற இடத்துக்கு போணும். அந்த தீர்வு இருக்கிற இடத்துக்கு போணும். Before the problem came, your solution is kept in a place. பிரச்சனை வரக்கு முடியாது, உங்களுக்கான தீர்வு ஆண்டவர் ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. அந்த தீர்வு Hallelujah இருக்கிற இடத்துக்கு அசெண்ட் பண்ணணும். இருக்கிற இடத்துக்கு நீங்க மேலே ஏறி செல்லணும். And Genesis chapter 1 verses 26 to 28. ஆதியாகமம் 1:26 ல இருந்து 28. Then God said, பின்பு தேவன், let us make man in our image according to our likeness, let them have dominion over the fish of the sea, over the birds of the air, over the cattle and all the earth, and over every creeping thing that creeps on the earth. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். எதுக்கு? ஆளக்கடவர்கள். That's the purpose God created man. அதனாலதான் மனுக்குலத்தை ஆண்டவர் படைச்சாரு. But devil the liar came and deceived. ஆனா பொல்லாத பிசாசு வஞ்சித்தான். Man lost the power of God, authority of God. மனுஷ தேவனுடைய வல்லமை அதிகாரத்தை இழந்து போனான். Then God himself came down. அப்பொழுது கர்த்தரே இறங்கி வந்தார். He got that key from devil. சாத்தானிடத்திலிருந்து திறவுகோலை பறித்து கொண்டார். The key was in Father God. அந்த சாவி தேவனிடத்தில் இருந்தது, பிதாவினிடத்தில். Father God gave this key to Adam. பிதாவாகிய தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார். கண்ணை திறந்து பாருங்க, கேட்காம பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. Key was in Father God. பிதாவினிடத்தில் திறவுகோல் இருந்துச்சு. The key is given to Adam. அந்த திறவுகோல் ஆதாமிடத்தில் கொடுக்கப்பட்டுச்சு. Devil came and snatched that key. பிசாசு அந்த சாவியை பறித்து கொண்டார். And he held on that key. அந்த சாவியை அவன் வச்சிருந்தான். And he even challenged Almighty God, Jesus
Jesus himself. சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவையே அவன் சவால் விட்டான். He said, சொன்னா the key is in my hand. திறவுகோல் என் கையில. If you bow before me, எனக்கு முன்பதாக பணிந்து கொண்டால் I will give you. நான் தருவேன். Jesus said, இயேசு சொன்னார், போயா. போயா. Then Jesus அப்ப இயேசு crucified his power on the cross. அவனுடைய ஆதிக்கத்தையும் துரைத்தனத்தையும் அவர் சிலுவையில் அறைந்தார். Now he got the key. இப்ப அவர் கையில திறவுகோல். First key was in Father God. முதல்ல திறவுகோல் பிதா கையில. Second it came to Adam. இரண்டாவது அது ஆதாம் கையில. Then from Adam Satan stole it. மூன்றாவது ஆதாம் இடத்துல சாத்தான் திருடினா. So the key was in Satan. இப்ப மூணாவது சாத்தான் இடத்துல இருக்கு. And Jesus came out. இயேசு வந்தார். He got that key. அந்த திறவுகோலை பறித்தார். And before he go, அவர் செல்றதுக்கு முன்னாடி he called me. அவர் என்ன அழைத்தார்? And he said, அவர் சொன்னாரு, my son, என்னுடைய மகனே, I give you the key of the kingdom of heaven. இந்த பரலோக ராஜ்யத்துடைய திறவுகோலை உன் கையில கொடுக்கிறேன். Whatever you loose on this earth shall have been loosed in heaven. நீ பூலோகத்துல எதை கட்டவிழ்க்கிறாய் அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். Whatever you bind on this earth shall have been bound in heaven. இந்த உலகத்துல எதை கட்டுகிறாய் அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். பிதாவுடைய கையில் இருந்த கீய அவருடைய கையில் இருந்த திறவுகோல் ஆதாம் கையில் ஆதாமுடைய கையில் இருந்தது. ஆதாம் கையில் இருந்தது பிசாசின் கையில். பிசாசு கையில் இருந்தது. இயேசு கையில். இயேசு கையில். இயேசு கையில் இருந்தது. இயேசு கையில் இருந்தது. அசினா ரெஃபினா லெபோ சடைலபோ. That key is in your hand. அந்த கீ திறவுகோல் உங்க கையில். ஆதாம் failed. ஆதாம் தோற்று போனான். You cannot fail. நீங்க தோற்று போக முடியாது. Why? He got it back. அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். It's in your hand. அது உங்க கையில். The key is in your hand. அந்த திறவுகோல் உங்க கையில. The key is in your hand. அந்த திறவுகோல் உங்க கையில. Ascend. மேலேறி செல்லுங்க. And open it. திறங்க. You can open it from here. இங்க இருந்து நீங்க திறக்கலாம். Your flesh man could not do it. உங்களுடைய மாம்சீக மனுஷனால செய்ய முடியாது. That flesh man must be crushed. மாம்சீக மனுஷன் அவன் நெருக்கப்பட வேண்டும். It must be crushed. அவன் நொறுக்கப்பட It வேண்டும். must be whipped. அவன் அடிக்கப்பட வேண்டும். Cut into pieces. துண்டு It துண்டாக்கப்படணும். is to be chopped. அவன் வெட்டப்படணும். Pressed it. அமுக்கப்படணும். நசுக்கப்படணும். Hey. Hey. Now the key is in your hand. இப்ப திறவுகோல் உங்க கையில. You want to open it? அதை நீங்க திறக்கணுமா? You are blessed with every heavenly blessing. சகல உன்னதங்களின் ஆசீர்வாதங்களால் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். It is kept in a heavenly place. அது பரலோக மண்டலத்தில் வைக்கப்பட்டிருக்கு. It is kept in a heavenly place. அது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. Every store room has a key. ஒவ்வொரு பண்டகசாலைக்கு ஒரு திறவுகோல் உண்டு. இருக்கிறதா இல்லையா? ஆமாவா இல்லையா? வீட்டுக்கு ஒரு கீ இல்லையா? உங்க வீட்டுக்கு ஒரு சாவி இருக்கா இல்லையா? வீடு பூட்டிட்டு தானே இங்க வந்தது. வீடு பூட்டிட்டு தானே இங்க வந்தீங்க. கீ உங்க கையில இல்லையா? சாவி உங்க கையில தானே இருக்கு. உங்க காருக்கு ஒரு கீ இல்லையா? காருக்கு ஒரு கீ இல்லையா? Yes mala senefi. If you want to open it, நீங்க அதை திறக்கணும்னா use that key. நீங்க அந்த சாவியை பயன்படுத்தணும். Everything is kept in the realm of heaven. எல்லாமே பரலோக மண்டலத்தில் வைக்கப்பட்டிருக்கு. You must ascend. நீங்க பரமேறணும். This is not the season of resurrection. இது உயிர்த்தெழுதலின் காலகட்டம் அல்ல. Resurrection happened many years before. நிறைய வருஷம் முன்னாடி உயிர்த்தெழுதல் நடந்துருச்சு. This is the season of ascension. இது பரமேறுகிற காலகட்டம். Preach this kind of messages. இந்த செய்தியை நீங்கள் இந்த வகையான செய்தியை பிரசங்கிக்கணும். Please, church must be edified. சபை பக்தி விருத்தி அடையணும். Church must be charged. சபை அது ஊக்குவிக்கப்பட வேண்டும். Church is functioning as it has lost the power. சபை வல்லமையற்றதாக செயல்பட்டு கொண்டிருக்கு. But the real power is in the church. ஆனா உண்மையான வல்லமை சபையிலே உண்டு. Church is to demonstrate the power of God. சபை தேவனுடைய வல்லமையை வெளிக்காட்ட வேண்டும். It is to demonstrate the manifest the glory of God. கர்த்தருடைய வெளிப்படுத்தப்பட்ட மகிமையை வெளிக்காட்டணும். You are called to show for the excellencies of God who called you out of darkness into the marvelous light. அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். When you manifest the glory, தேவ மகிமையை வெளிப்படுத்தும்போது no street dogs will bark at you. எந்த தெருநாயும் உங்களை பார்த்து குறைக்காது. They are barking dogs seldom bite. குறைக்கிற நாய் கடிக்காது. Their empty vessels making more sound. பாருங்க அந்த குறைவுள்ள பாண்டம் தான் சத்தத்தை உண்டாக்கும். You are the powers of God. கர்த்தருடைய வல்லமை. You are packed with the power of heaven, the fire of God. நீங்க தேவனுடைய அக்கினியால பரலோக வல்லமையினாலே நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். Season of ascension. இப்பொழுது பரமேறுகிற காலகட்டம். Season of ascension. பரமேறுகிற காலம்.
That's the purpose of the creation of man. அதுதான் மனுஷன் உண்டாக்கப்பட்டதுக்கான நோக்கம். Adam was appointed in a place. ஆதாம் ஒரு இடத்துல நியமிக்கப்பட்டான். From one place. ஒரு இடத்திலிருந்து He reigned and ruled. அவன் ஆட்சி செய்தான். He named everything. அவன் எல்லாவற்றையும் பெயர் சொல்லி அழைத்தான். When we are dedicating the children in front of the congregation, சபைக்கு முன்பதாக ஒரு குழந்தையை நம்ம பிரதிஷ்டை பண்ணும்போது we are calling the name, declaring the name and impart. நம்ம பெயரை அறிக்கையிட்டு அங்கே நாம் அபிஷேகத்தை கடத்துகிறோம். You have seen it. நீங்க அத பார்த்திருக்கீங்க. That is the authority God vested upon us. அது எங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிறதான அதிகாரம். That is the authority God has given to Adam. ஆதாமுக்கு கொடுத்த தேவனுடைய அதிகாரம் அது. Adam failed. ஆதாம் தோற்று போனான். Adam failed. ஆதாம் தோற்று போனான். Jesus the second Adam came. இயேசு இரண்டாம் ஆதாம் வந்தார். Hey. Yeah, Sinala. Labala, Berilia, Hallelujah. Season of ascensions. பரமேறுகிற காலம். Ascensions. பரமேறுகிற காலம். The spiritual realm is opened. ஆவியின் மண்டலம் திறக்கப்பட்டிருக்குங்க. Old Testament. பழைய ஏற்பாட்டுல Nobody casted out a demon. யாருமே பிசாசு துரத்தல. Why? ஏன்? Realm was closed. மண்டலங்கள் அடைக்கப்பட்டிருச்சு. New Testament. புதிய ஏற்பாட்டுல Everybody casted out demons. எல்லாரும் பிசாசை விரட்டனாங்க. Now. இப்போ End time. கடைசி காலம். All the doors are opened. எல்லா வாசல்களும் திறக்கப்பட்டிருக்கு. Anybody can ascend. யாராலும் பரமேறலாம். You can ascend. நீங்கள் பரமேறி செல்லலாம். That was hidden for the Old Testament saints. அது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அடைக்கப்பட்டது. It was hidden for Moses. மோசேக்கு மறைக்கப்பட்டது. It was hidden for Joshua. யோசுவாவுக்கு மறைக்கப்பட்டது. It was hidden for Elijah. எலியாவுக்கு மறைக்கப்பட்டது. It was hidden for Elisha. எலிசாவுக்கு மறைக்கப்பட்டது. It was hidden for almighty miracle எல்லா workers. அற்புத அடையாளம் செய்கிறவருக்கு But it is மறைக்கப்பட்டது. open for the new covenant. ஆனா புதிய உடன்படிக்கை பரிசுத்தவான்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. Since it is end time. ஏனென்றால் இது கடைசி காலம். And what is not open to the old saints? பழைய பரிசுத்தவான்களுக்கு திறக்கப்படாதது. It's open for me and you. உங்களுக்கு எனக்கு திறக்கப்பட்டிருக்கு. It's open for me and you. உங்களுக்கு எனக்கு திறக்கப்பட்டிருக்கு. You can ascend. நீங்கள் பரமேறலாம். You can ascend. நீங்கள் பரமேறலாம். Your body can be here. உங்க சரீரம் அங்க இருக்குங்க. So that is the purpose of the creation of Adam. அதுதான் ஆதாம் உண்டாக்கப்பட்டதுக்கான நோக்கம். Now Lebina Seki, I'm coming to the message. All these things were the introduction. இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் அறிமுக மாத்திரம் தான். இப்பதான் நம்ம செய்திக்குள்ளே வர போறோம். Philippians chapter 1 verses 19 to 22. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 19 லிருந்து 22. Philippians chapter 1 verses 19 to 22. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 19 லிருந்து For 22. I know that this will turn out for my deliverance through your prayer and the supply of the Spirit of Jesus Christ, அது உங்கள் according to my earnest expectation and hope that in nothing I shall be ashamed, but with all boldness as always, so now also Christ will be magnified in my body, whether by life or by death. அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு இரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல் இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். For to me to live is Christ and to die is gain. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். But if I live on in the flesh, this will mean fruit from my labor. At what I shall choose, I cannot tell. For I am hard pressed between the two, having a desire to depart and be with Christ, which is far better. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு. அது அதிக நன்மையாய் இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். Paul said it. பவுல் சொல்றாரு இது. He was an uncompromised person. அவர் சமரசமற்ற மனிதர். Wherever he goes, எங்கெல்லாம் போறாரோ speaks on the face. அவர் முகத்துக்கு நேராக பேசுகிறவர். No false humility. அவருக்கு மாயத்தாழ்மை இல்ல. எங்க போனாலும் எதிரிகளை உருவாக்கும். எங்க போனாலும் எதிரிகளை உருவாக்குவார். செத்தாலும் பிரச்சனை இல்ல, இருந்தாலும் பிரச்சனை இல்ல, சாகனது எனக்கு நல்லது. செத்தாலும் பிரச்சனை இல்ல, இருந்தாலும் பிரச்சனை இல்ல, சாகிறது எனக்கு நல்லது. So we must be prepared to be beheaded for our faith. நம்முடைய விசுவாசத்திற்காக சிறைச்சேதமாக்கப்படுவதற்கும் ஆயத்தமா இருக்கணும். Hallelujah. Hallelujah.
So not because you were sick and you died. ஏதோ நீங்க We must be prepared to be beheaded for our faith, not because you were sick and you died. நீங்க நம்முடைய விசுவாசத்திற்காக சிறைச்சேதம் பண்ணப்படுவதற்கும் ஆயத்தமா இருக்கணும். அது ஏதோ நீங்க வியாதிப்பட்டு மரிப்பது அல்ல. 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 Paul never died. பவுல் மரிக்கல. And bitten by viper. அவர் பாருங்க ஒரு சர்ப்பத்தால கடிக்கப்படுகிறார். And he shook it into the fire. அந்த விரியன் பாம்பை அவர் அக்கினியிலே உதறி போடுகிறார். When viper is coming, அந்த வைப்பர் வருது, அந்த பாம்பு வருது கடிக்கிறதுக்கு. யாரா பிரீடு? யார் பிரீடு? Paul. பவுல் வேறு வகையா. பவுல் வரும்ப பக்கத்துல ஃபயர் வருவையா. பவுல் வரும்போது ஒரு அக்கினி வரும்யா கூட. நீ பாம்பு வந்தா உன்னை தூக்கி வீசும். அந்த அக்கினியில உன்னை தூக்கி வீசுவேன். You will be burned into ashes. நீ சாம்பலா போவே. Hallelujah. Hallelujah. So Paul, who never died bitten by the viper, he shook it into the fire and lost in the deep twice. பாருங்க, பாம்பினாலே கடிபட்டும் மரிக்காத அந்த பவுல் ஒரு வேறு வகையார். அவர் 2 விச அப்படியாக மரண தருவாய்க்குள்ள போயும் அவருக்கு ஒண்ணுமே ஆகல. He came out. அவர் மறுபடியும் உயிரோட வந்துட்டார். உயிரோட வந்துட்டார். Stoned to death. அவர் கல்லெறியப்பட்டு கொலை In fact, செய்யப்பட்டார். they stoned him against his will. அவருடைய சித்தத்துக்கு எதிராக அவரை கொலை செய்தார்கள். They tried. அவங்க முயற்சி பண்ணாங்க. But he came out. ஆனா அவர் பாருங்க எழும்பி வந்துட்டார். He got up. அவர் எழும்பி வந்துட்டார். So Paul didn't die when he was thinking about it. பாருங்க, அதை குறித்து யோசித்துக் கொண்டிருந்த பொழுது பவுல் அங்கே மரிக்கல. He knew that there is a special crown that comes when you are a martyr of Christ. அவருக்கு நல்லா தெரியும், இரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்களுக்கு விசேஷத்த கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி. என்னோட ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் பவுலோஸ். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் பவுலோஸ். He used to say, அவர் இவ்வாறாக சொல்லுவார், எனக்கு ஒரு இரத்த சாட்சியாய் மரிக்கணும் மகனே. எனக்கு ஒரு இரத்த சாட்சியாய் மரிக்கணும் மகனே. Hallelujah. Hallelujah. Nobody has been beaten as he is beaten, you know that. அவர் அடிக்கப்பட்டவனை யாருமே அடிக்கப்படல, உங்களுக்கே தெரியும். சுவிசேஷ விரோதிகள். ஒரு தடவல்ல, எத்தனையோ தடவை. Hallelujah. Hallelujah. So this Paul, he aimed for that one because in the heavenly realms there are ranks for the martyrs. பரலோக மண்டலத்துல இப்பேற்பட்ட இரத்த சாட்சிகளுக்கு ஒரு சில ரேங்குகள் உண்டு. How much suffering of the spirit are you willing to embrace? எந்த அளவுக்கு நீங்க ஆவியிலே துன்பப்படுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறீர்கள், ஆயத்தமா இருக்கிறீர்கள்? For what? எதுக்கு? To increase your crown and stars on your crown in the heavenlies. பரலோக மண்டலத்துல உங்களுடைய நட்சத்திரத்தையும் உங்களுடைய கிரீடத்தினுடைய அதிகாரத்தையும் அபிவிருத்தி செய்வதற்கு. Have you been captured in this illusion called earth? இந்த உலகம் என்கிறதான மாயையில சிக்கிக் கொண்டிருக்கீங்களா? Yet the reality is beyond here. பாருங்க, ஆனா நிஜம் இதையும் தாண்டியது. Hallelujah. Hallelujah. So that is what he says. அதை தான் அவர் சொல்லுகிறார். And what he said, அவர் என்ன சொன்னாரு? I signed my death. நான் என்னுடைய மரண சாசனத்துல கையெழுத்திட்டேன். And I said, praise to be the name, his name. நான் அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொன்னேன். He who called me is preserving me and my wife and my children. என்னை அழைத்தவர் என்னையும் என்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் காப்பாற்றுகிறார். It is for the preaching of the gospel. அது சுவிசேஷத்தினுடைய பிரசங்கிப்புக்காக. For me to live in Christ. நான் கிறிஸ்துவுக்கு வாழ்வது. To die is gain. சாவு எனக்கு ஆதாயம். When a man comes into this reality, ஒரு மனுஷன் இந்த நிஜத்துக்கு வருவான்னா, what can cause a man to come to a certain reality? ஒரு மனுஷனை இப்பேற்பட்ட நிஜங்களுக்குள்ளாக பிரவேசிக்க செய்கிறது என்ன? Where he said, I desire to exit. நான் வெளியேறுவதற்கு ஆயத்தம். But because of your sake, நீங்க உங்க நன்மைக்காக, I am a custodian of a certain revelation needed for your sake. உங்களுடைய பிரயோஜனத்திற்காக ஒரு சில வெளிப்பாடுகளுடைய பொறுப்பாளனாக நான் இருக்கிறேன். You can be a custodian of the realms. நீங்க ஒரு சில மண்டலத்துக்கு பொறுப்பாளனாக இருக்க முடியும். But if you want to be a custodian of the realms, ஆனா மண்டலங்களில் பொறுப்பாளராக மாறணும்னா, you cannot adjust with anybody in the world. உலகத்துல யாரோடு ஒப்புரவாக முடியாது. Everybody will hate you. எல்லாரும் உங்களை எதிர்ப்பாங்க. They will speak against you. உங்களுக்கு எதிரா பேசுவாங்க. They will stand against you. எதிரா நிப்பாங்க. They will not help you. உதவி செய்ய மாட்டாங்க. They will not call you for the meeting. மீட்டிங் கூப்பிட மாட்டாங்க. The committee will come together. கமிட்டி எதிரா வருவாங்க. They will judge your preaching. உங்களுடைய பிரசங்கத்தை நியாயம் தீர்ப்பாங்க. They will say that you are angry on the stage. நீ ஸ்டேஜ்ல கோபப்படுறேன்னு சொல்வாங்க. They will force you to
compromise. அவங்க சமரசம் செய்யும்படி உன்னை கட்டாயப்படுத்துவாங்க. A man who compromise. நான் சமரசமற்றவன். A man man who compromise ஒரு சமரசம் செய்கிற will மனுஷன் never ascend into the realities. அவன் இப்பேற்பட்டதான மண்டலங்களுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. He can preach glory. அவன் மகிமையின் பிரசங்கிக்கலாம். He can preach glory. He can preach ascensions. அவன் பரமேறத குறித்து பிரசங்கிக்கலாம். He will simply speak only. அவன் சும்மா பேசிட்டு தான் போவான். He will speak about ascensions. அவன் பரமேறத குறித்து பேசலாம். He will never ascend. ஆனா அவன் பரமேற முடியாது. He can preach glory. அவன் மகிமை என்று சொல்லலாம். But he will never enter into the glory of God. ஆனா தேவ மகிமைக்குள்ள பிரவேசிக்க He will முடியாது. never carry glory or manifest glory. அவன் மகிமையை சுமக்கிறதுல மகிமையை வெளிப்படுத்துறது He இல்ல. is an empty vessel, make him more sound. அவன் ஒரு காலியான பாத்திரம் சத்தத்தை மாத்திரம் தான் உருவாக்குவான். Hey, Shephiana. That's why Paul said. அதனால தான் பவுல் சொல்றாரு, I am the custodian of certain realms. ஒரு சில மண்டலங்களுடைய பொறுப்பாளன் நான். Why did God have to relocate Enoch? ஏன் ஈனோக்கை ஆண்டவர் வேறு மண்டலத்துக்கு கடத்த வேண்டும்? You know that Enoch? உங்களுக்கு ஏனோக்கு தெரியுமா? He disappeared. அவர் திடீரென்று மறைந்து போனார். Where is he? எங்க இருக்காரு? Nobody knows. யாருக்கு தெரியாது? It's not written in the Bible. பைபிள்ல இல்ல. Where is he? எங்க இருக்காரு? If you ascend, நீங்க பரமேறினா you can see Enoch is in a place. நீங்க ஈனோக்கு ஒரு இடத்துல இருப்பதை பார்ப்பீர்கள். Not the place everybody is going after their death. அவங்க மரணத்துக்கு முன்னாடி எல்லாரும் போகிற இடம் அல்ல. Hey, Enoch was taken to another civilization. ஈனோக்கு இன்னொரு நாகரிகத்துக்குள்ளாக எடுத்துச் செல்லப்பட்டார். As a custodian of certain dimensions of God. தேவனுடைய ஒரு சில பரிமாணங்களுடைய பொறுப்பாளனாக A wild wind took Elijah the prophet of fire. ஒரு பெருங்காற்று அக்கினி தீர்க்கதரிசியாக எலியாவை எடுத்துக்கொண்டது. அவர் எங்க இருக்கிறது? அவர் எங்க இருக்காருங்க? நீங்க நினைச்சது இங்க செத்து போனவட ஆத்மா போய் ஆவி இருக்கிற இடத்துல இருக்கிறதா நினைக்கிறது. நீங்க நினைச்சீங்க செத்து போனவனுடைய ஆவி இருக்கிற இடத்துல தான் எலியா இருக்கிறான்னு. He is the custodian of certain realms. ஒரு சில மண்டலங்களுக்கு பொறுப்பாளனாக ஆண்டவர் When வைத்திருக்கிறார். Christ was here, கிறிஸ்து இங்க இருந்தா they were talking, he just came. நாம பேசுகிறோம், அவர் வந்தார். Amen. And Moses were conversing, mysteries are hidden from you. உங்களுக்கு மறைக்கப்பட்ட ரகசியங்களை மோசே சம்பாஷித்தார். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Listen very carefully. கவனமாக கவனிங்க. Why have you been trapped in this matrix? ஏன் இந்த கூட்டுக்குள்ளே நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? You are in the கூட்டுக்குள்ள. நீங்க ஒரு கூட்டுக்குள்ள இருக்கீங்க. Hallelujah. Hallelujah. Who is deceiving you? யார் உங்களை தடுத்து நிறுத்துகிறார்? Why are you so locked up in this lies, in this fear? ஏன் இந்த பொய் பயம் என்கிற மாயையில சிக்கிக் கொண்டிருக்கீங்க? The God of this world, இந்த உலகத்தினுடைய அதிபதி, the God of this matrix, இந்த கூட்டின் அதிபதி, the God of this lies, இந்த பொய்யின் அதிபதி, the God of this consciousness, இந்த உணர்வின் அதிபதி, the God of this system of the world, இந்த உலகத்தின் வழிமுறைகளின் அதிபதி, full of deception. முழுமையாக வஞ்சகம். Break out of it. அதை உடைத்துக் கொண்டு வெளியே வா. Break out of it. அதை உடைத்துக் கொண்டு வெளியே வா. Hey, Shefira Rasinama. Yefina Hashete. Safrana la Sekira. Let the lion inside you rise up. உங்களுக்குள்ள இருக்கிற சிங்கம் மேலெழும்பட்டும். The lion of the tribe of Judah. யூத ராஜ சிங்கம். You cannot be a lamb always. நீங்க சும்மா எப்பவும் ஆட்டுக்குட்டியாவே இருக்க முடியாது. ஆட்டுக்குட்டி மே மாயத்தாழ்மை மே மாயத்தாழ்மை. Virasite kafinala. The lion cannot மே. பாருங்க, சிங்கத்தால மேன கத்த முடியாது. You are expecting me to come to the stage and மே. So what he says? அவர் என்னங்க சொல்றாரு? The baptism of fire is what will break you out of the unlock of the shackles of this sensual illusions. இந்த உணர்வில இருக்கிறதான இந்த மாயையிலிருந்து நம்மளை விடுவிக்க கூடிய ஒரே விஷயம் தேவன் கொடுக்கிற அக்கினி அபிஷேகம். அந்த அக்கினியை கூப்பிடும்போது அதை பெற்றுக்கொள்ளணும். சில மாதிரி அக்கினியா சில மாதிரி உட்கார்ந்திர கூடாது. சவப்பெட்டியில் இருக்கிறவருக்கு அக்கினி பார்க்க முடியாது. உயிரோடு எழும்பினவருக்கு கண்ணு திறந்தவருக்கு மாத்திரம் அக்கினி என்று சொல்லும்போது அப்பாட்சிக்கிற அக்கினி வர்றதை பார்க்க முடியும். அவர் பறக்க ஆரம்பிக்கும். அவர் கையை தட்டுங்க என்று சொல்ல வேண்டாம். அவர் ஃபுல்லா எலக்ட்ரிக் ஃபயர்ல பெட்ட மாதிரி இப்படியே ஆரம்பிக்கும். அந்த ஃபயருக்குள்ள வரணும், அதுக்குள்ள வரணும், அந்த அக்கினிக்குள்ள வரணும். சபையில் இல்லாமல் போய்விட்டது ஃபயர். சபையில் அக்கினி இல்லாம போயிருச்சு. சபையில் இல்லாமல் போய்விட்டது ஃபயர். சபையில் அக்கினி இல்லாம போயிருச்சு. சபையில் இருக்கிற கஞ்சியும் பயரும் மட்டும்
கஞ்சி பயிர் தான் சபையில இருக்கு. Fradala mana sefina. Hallelujah. Hallelujah. Please, my dear brothers and sisters, தயவு செய்து என்னுடைய பிரியமான my சகோதர sons and சகோதரிகளே, daughters, என்னுடைய மகனே மகளே, that you can perceive accurately in the realms of God and realize that you don't have to die to go to heaven. தேவனுடைய மண்டலங்களை நீங்கள் கண்ணும் கருத்துமாக பின்தொடர்ந்தால் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்வீர்கள், நீங்க மரித்து தான் பரமேறணும்ங்கற அவசியம் இல்லை. ஆமென். How many times Paul went there? எத்தனை தடவை பவுல் பூமியில இருந்து கொண்டே அவர் பரமேறி சென்றார். You can be here, நீங்க இங்க இருந்து கொண்டே, while in this earthen vessel, இந்த பூலோக உடலை வைத்துக் கொண்டே, and your consciousness is captured in the heavenlies, உங்களுடைய உள்ளுணர்வு பரலோக மண்டலத்தால கைப்பற்றப்பட்டு பண்ணப்பட முடியும். You see from heaven, நீங்க பரலோகத்திலிருந்து பார்த்தா, you respond from heaven. நீங்க பரலோகத்திலிருந்து பதில் அளிப்பீங்க. நீங்க பரலோக மண்டலத்திலிருந்து உலகத்தை பார்த்தா பரலோக பதில்களை உலகத்துக்கு கொடுப்பீர்கள். Have you seen? பாத்திருக்கீங்களா? When you are in the ground, நீங்க நிலத்துல இருக்கும்போது, you look at a 10-storied building. நீங்க 10 மாடி கட்டடத்தை பாப்பீங்க. What a height! என்ன உயரம்! ஃளைட்ல ஏறிட்ட, ஃளைட்ல ஏறிட்டா, மேல இருந்து கீழ பாக்கும்போது, கீழ பார்த்தா அது ஒரு மேட்ச் பாக்ஸ் தானே, அது ஒரு தீப்பெட்டி சைஸ்ல தானே தெரியும். புரியுதா? ஆமாவா? உங்க பிரச்சனை இவ்வளவு பெருசா நினைக்கிறதுக்கு காரணம் இதுவரைக்கும் மேல ஏறிட்டு இல்ல. ஆமென். உங்க பிரச்சனை பெருசா தெரியறதுக்கு காரணம் இன்னும் மேல ஏறி போகல. ஹalleluya. ஹalleluya. அந்த ஃளைட் ஒன்னு டேக் ஆஃப், ஃளைட் டேக் ஆஃப் ஆகணும். எம்லா ரசிலேஹசனா ஃப்ராடாயா சேட்டியா. From above you start looking down. மேல இருந்து நீங்க கீழ பார்க்க ஆரம்பிக்கணும். Whatever is disturbing you is only a flea. எது உங்களை தொந்தரவு செய்தோ அதெல்லாம் ஈக்களை காட்டிலும் சிறியதா உங்களுக்கு தெரியும். சிறியதப்பா, ஈக்களை காட்டிலும் சிறியது. அது ஈய வந்து நெருப்பில் பெட்டா சாம்பல் ஆகும் ஐயா. ஃபோரன்சிக் வந்தா கூட எடுக்க முடியாது சாம்பல். The problem of you is that you look from here, look ascend into the dimensions heavenlies and look from there, everything will come under your feet. பிரச்சனை என்னன்னா, பூமியில இருந்துட்டு எல்லா காரியத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க செய்ய வேண்டியது ஆவியிலே பரமேறி பரலோக மண்டலத்திலிருந்து நீங்கள் கீழே பூமியை பாருங்கள். சகலமும் உங்க கால்களுக்கு கீழாக ஆமென் அடைக்கப்பட்டிருக்கும். If you ascend into these realities, இந்த நிஜத்திற்குள்ளாக நீங்க பரமேறும்போது, if anybody came against you or plan against you or made a group against you to manipulate you, they will go to the grave. யாராவது உங்களுக்கு எதிராக கூட்டம் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு எதிராக திட்டம் பண்ணி கொண்டு இருப்பார்கள் சொன்னால் அவர்கள் கல்லறைக்கு தான் சென்றாக வேண்டும். They will try and they will collapse. அவங்க முயற்சி செய்து குலைந்து போவார்கள். And they tried. அவங்க முயற்சி பண்ணாங்க. And God sent an angel. ஆனா கர்த்தர் ஒரு தூதுவனை அனுப்பினார் to warn them. அவர்களை எச்சரிக்க. Touch not this. இவர்களை தொடாதே. Because the existence of this man is no longer captured in the world. ஏனா இந்த மனுஷனுடைய ஜீவியம் உலகத்தாலே பிடிக்கப்படக்கூடிய காரியம் அல்ல. Yet his physical visibility is here. ஆமா, சரீர ரீதியா அவர் காணக்கூடியவர்தான். But his reality is in the heavenly dimensions. ஆனா அவருடைய நிஜமோ பரலோக மண்டலத்தில் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. You are called to reign and rule. நீங்க ஆண்டு கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Jesus ascended. இயேசு பரமேறி You are calling him to come down. நீங்க கீழ இறங்கி வாங்கன்றீங்க. Yes, he will come. ஆமா, வருவார் அவர். He will come to take the bride. அவர் மணவாட்டியை கூப்பிட வருவார். But why you are waiting here? எதுக்கு நீங்க காத்திருக்கணும்? The key is in your hand. உங்க கையில திறவுகோல். Go. போங்க. Ascend. மேலேறி செல்லுங்க. Enoch ascended. ஏனோக்கு பரமேறி சென்றார். Elijah ascended. எலியா பரமேறி சென்றார். There is Moses. மோசே எங்கே? He has taken him. மோசே கர்த்தர் எடுத்துக்கொண்டார். Why nobody came for the burial of Moses? ஏன் மோசேயோட அடக்கறதுக்கு யாரும் வரல?
They are the custodians of the dimensions. அவர்கள் அந்த பரிமாணங்களுடைய பொறுப்பாளர்கள். Stand on your feet. எல்லாம் எழுந்து நில்லுங்க. Stand on your feet. எல்லாம் எழுந்து நில்லுங்க. Lift up your hands. எல்லா கைகளை உயர்த்தி. Close your eyes. கண்களை மூடி. Speak to him. அவரிடத்தில் பேசுங்க. Lord, ஆண்டவரே, I heard this message. இந்த செய்தியை நான் கேட்டிருக்கிறேன். I heard about Paul. ஆண்டவரே, பவுலை குறித்து நான் What கேள்விப்பட்டேன். Paul did. பவுல் எதை செய்தாரோ? What Paul wrote. பவுல் எதை எழுதினாரோ? What Paul taught. பவுல் எதை போதித்தாரோ? I want to be that same breed. அதே வகையாக நான் மாற வேண்டும். A remnant. ஒரு மீதியானவனா. A man of revelation. ஒரு வெளிப்பாட்டின் மனுஷனா. Custodian of the dimensions. பரிமாணங்களுடைய பொறுப்பாளனா. Lord, I want to ascend. ஆண்டவரே, நான் பரமேற விரும்புகிறேன். Help me. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். What is hindering my life? ஆண்டவரே, எது என் வாழ்க்கையை தடுத்து நிறுத்துது? Uproot it. அதை பிடுங்கி போடு. Uproot it. அதை வேறெடுத்து போடு. Let my prayer life change. என்னுடைய ஜெப வாழ்க்கை மாறட்டும். Let my attitude change. என்னுடைய மனப்பான்மை மாறட்டும். Let my Christian life be கிறிஸ்தவ changed. வாழ்க்கை மாறட்டும். Open my eyes. என்னுடைய கண்களை திறந்தருளும். Open my ears. செவிகளை திறந்தருளும். Let me see you. உம்மை பார்க்கட்டும். Let me have an encounter. ஒரு தெய்வீக சந்திப்பு As வரட்டும். Paul had. பவுலுக்கு வந்தது I've போல. been telling. நான் சொல்லுகிறேன். I'm walking a Christian ஒரு life. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேன்னு Today I சொல்றேன். came to know. இன்னைக்கு நான் தெரிந்து கொண்டேன். It was not true. அது உண்மை இல்ல. It was not true. அது உண்மை இல்ல. Today I came to know. இன்னைக்கு நான் தெரிந்து கொண்டேன். I want to ascend. ஆண்டவரே, நான் பரமேற விரும்புகிறேன். Jesus resurrected. இயேசு He உயிர்த்தெழுந்தார். ascended into the realms. அவர் மண்டலங்களுக்குள்ள He is waiting ஏறினார். for me to ascend. நான் ஏறும்படியாக அவர் காத்திருக்கிறார். Father. பிதாவே, Karesima. ஆசாதாரா Lift up your hands. எல்லா கைகளை உயர்த்தி. Father, பிதாவே, I pray for the sons and daughters. இந்த குமார குமார்த்திகளுக்காக There's ஜெபிக்கிறேன். thousands of people gathered in this place. ஆயிரக்கணக்கான பேர் இங்க கூடி இருக்காங்கப்பா. Thank you, Lord, for speaking to us. ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுனதுக்காக Thank you நன்றி. for delivering the real message of the season. ஆண்டவரே, இந்த காலகட்டத்தினுடைய சரியான செய்தியை கொடுத்தீரே நன்றி. Thank you for opening the spirit realms. ஆவியின் மண்டலத்தை திறந்து விட்டீரே நன்றி. Thank you for conversing these people. இந்த பிள்ளைகளை மாற்றினீரே நன்றி. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, you are the helper. நீரே உதவியாளர். Thank you for helping us to understand what you have been speaking. நீங்க பேசின காரியத்தை புரிந்து கொள்ள உதவினீரே நன்றி. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால. Mighty name of Jesus. இயேசுவின் நல்ல நாமத்தினால. Whatever is hindering their eyesight. எதெல்லாம் உங்களுடைய கண் பார்வையை தடுத்து நிறுத்துதோ. Spiritual eyesight. ஆவியின் கண் பார்வை. Whatever is stopping their hearing power. எதெல்லாம் அவங்க செவித்திறன தடையா இருக்கோ. Be loosed in the name of Jesus. இப்பொழுது விலகுவதாக. Be loosed in the name of Jesus. விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால. Father, in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால. We pray for an open heaven. ஓ, திறந்த வானத்துக்காக ஜெபிக்கிறோம். Let these people be ascended. இந்த ஜனங்கள் பரவேறட்டும். Every weight of what is stopping them to ascend. என்னென்ன பாரம் எல்லாம் அவங்களை பிடித்து இழுக்குதோ. Be loosed right now. இப்பொழுது கட்டவிழ்க்கப்படட்டும். Be loosed right now. கட்டவிழ்க்கப்படட்டும். We are calling for the fire to fall. அக்கினி விழும்படி ஜெபிக்கிறேன். Let the fire fall. அக்கினி விழுவதாக. Fire. அக்கினி. Receive the fire. பெற்றுக்கொள்ளும் அக்கினியை. Fire, fire. அக்கினி, 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 அக்கினி. Rakasete. Ascend into the dimensions. மண்டலங்களுக்குள்ள ஏறி To வருகிறேன். experience what you have never experienced. இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காத அனுபவங்கள். To receive what is in the reserve of God. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற To hold ஆசீர்வாதங்கள். the key and ascend. ஓ, திறவுகோலை எடுத்துக்கொண்டு ஏறுவது. And to open the heavenlies. பரலோக மண்டலங்களை To திறப்பது. open the heavenly doors. பரலோக வாசல்களை திறப்பது. And to receive what you deserve. உங்களுக்கு பாத்திரமானதை பெற்றுக்கொள்ள. Every lie of devil be destroyed. எல்லா பிசாசின் வஞ்சகம் ஒழியட்டும். The power of religion be restored. மதத்தின் வல்லமை உடையட்டும். The power of tradition be destroyed. பாரம்பரியத்தின் ஆவி உடையட்டும். Let the wind of Holy Spirit blow. பரிசுத்த ஆவியின் காற்று The வீசட்டும். freedom of Christ be prevailed. கிறிஸ்துவின் விடுதலை We அறிக்கையிடுகிறேன். call the wind காற்று from பேசுகிறேன். 4 directions. ஓ, 4 திசையில் From இருந்து. east, west, north and south. வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு. Let the wind blow. காற்று வீசட்டும். Wind come. காற்று வீசட்டும். Breath come. காற்று வீசட்டும். The சுவாசம் சுவாசம் வருவதாக. வரட்டும். Breath come. சுவாசம் வரட்டும். The breath of God. தேவ சுவாசம். Breath of Yahweh. யெகோவாவினுடைய சுவாசம். Viara. ஓ, சாய், ஏய். Sinala, sekila bada, அசீலே, setela. சேலே, ஹோசே, Rasi, taramana, அசிலேலே, fiara, katete. அசிலேலே. Receive. பெற்றுக்கொள். Receive. பெற்றுக்கொள். Receive. பெற்றுக்கொள். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Receive the fire. ஓ, அக்கினியை பெற்றுக்கொள். Receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள். Fire. அக்கினி, Fire. அக்கினி, Fire. அக்கினி, He's falling அக்கினி. there. ஓ. He's falling there. விழுது, 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 Receive, விழுது, receive, விழுது, receive. விழுது, விழுது. Dibakabadabala, semilia, prada. சதததததத. ரைகை, Hey. லெபிரை. Kiara, ஓ, masete. சட்டை, ரோபா, சட்டை, ப்ளோப்ரா. ரோல, ஹந்தை, வெல்மரா, கேமன், ஓ. Ascension.
மேலெழும்பி செல்லுதல். Season of ascension. ஓ பரமேறுகிற காலம். Season of ascension. பரமேறுகிற காலம். If you want to ascend, பரமேறணும்னா you need an encounter. உனக்கு தெய்வீக சந்திப்பு தேவை. Repentance needed. ஒரு மனம் திரும்புதல் தேவை. Deliverance needed. ஒரு விடுதலை தேவை. You must come into the realm of salvation. நீங்க ரட்சிப்பின் மண்டலத்துக்குள்ள வரணும். Not only the spirit man, ஆவி மனுஷன் மாத்திரம் இல்ல, the soul man and body man. உங்களுடைய ஆத்தும மனுஷன், சரீர The மனுஷன், threefold man must be saved. இந்த முக்கூறு மனுஷன் ரட்சிக்கப்படணும். Must lead into the impartation. ஓவர் அபிஷேக பகிர்தலுக்குள்ள That கடந்து வரணும். impartation will help you to activate into the realm of ascension. அந்த அபிஷேக பகிர்வு பரமேறதுக்கான திறனை உங்களுக்குள்ளாக செயல்படுத்தி That விடும். activation will help you into maturity. அந்த செயல்படுத்துதல் முதிர்ச்சிக்குள்ள நடத்தும். You must step into the realm of maturity. அந்த முதிர்ச்சியின் மண்டலத்துக்குள்ள வரணும். That is the place you manifest the glory. அங்கே தான் நீங்க தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறீர்கள். Open your mouth and say glory. வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை. You are called to show forth his glory. அவருடைய மகிமையை காண்பிக்க அழைக்கப்பட்ட கூட்டம். May you shine forth. நீங்கள் பிரகாசிப்பீர்களாக. May you shine forth. பிரகாசிப்பீர்களாக. May you shine forth. பிரகாசிப்பீர்களாக. The authority and power ஓ வல்லமை அதிகாரம். to reign and rule. ஆட்சி செய்ய அதிகாரம் செலுத்த. Let everything come under your feet. எல்லாம் உங்க காலின் கீழ வரட்டும். They nailed on the feet of Jesus. இயேசு கிறிஸ்துவின் கால்களில் ஆணி அடித்தார்கள். Because of the nailing, the blood came out. ஓ அந்த ஆணியிலிருந்து ரத்தம் புறப்பட்டது. Because of the shedding of the blood of Jesus. இயேசுவுடைய சிந்தப்பட்ட Your ரத்தம். foot is anointed. ஓ உன்னுடைய கால்கள் அபிஷேகம் Your foot is பண்ணப்பட்டது. anointed. ஓ கால்கள் To அபிஷேகம் tread பண்ணப்பட்டது. upon serpents and scorpions. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க. What made you cry? உன்னை அளவிச்சது எது? Today, இன்றைக்கு I stand here நான் நிக்கிறேன். as a messenger of தேவ God. தூதுவனாக. Hey, Hey, I command கட்டளையிடுறேன். whatever is disturbing you, எதெல்லாம் உன்னை தொந்தரவு செய்தோ let it fall at your feet. இன்றைக்கு உன் காலின் கீழ Fall விழட்டும். at your feet. காலின் கீழ. Fall at your காலின் feet. கீழ. Fall at your காலின் feet. கீழ. Fall at your feet. காலின் கீழ May you விழட்டும். crush it. ஓ நீ May you நசுக்குவாயாக. trample over it. நீ நசுக்குவாயாக. May you celebrate Jesus. நீ இயேசுவை கொண்டாடுவாயாக. Hallelujah. சலரபரிமையோ. ஹalleluya. May you be blessed, நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. multiplied, திரட்சி அடைவாயாக. fruitful. பெருகுவாயாக. You are blessed. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. You are blessed. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. Every area of your life, உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் the freedom is released. ஓ விடுதலை கூறப்படுகிறது. Whatever Jesus exchanged on the cross of Calvary, கல்வாரி சிலுவையில் இயேசு எதை பரிமாற்றினாரோ it's in your hand. அது உங்க கையில. It's in your hand. அது உங்க கையில. No devil, எந்த பிசாசும், no world, எந்த உலகமும், no principalities and powers எந்த ஆதிக்கங்களும் துரைத்தனங்களும் could steal it. உங்ககிட்ட இருந்து திருட முடியாது. It's given to you. அது உங்க கையில கொடுக்கப்பட்டிருச்சு. You are the children of God. நீ தேவனுடைய பிள்ளை. Your Father is Almighty God. உங்க அப்பா பரலோக பிதா. It is His concern. அது அவருடைய கரிசனை. You deserve it. நீ You are பாத்திரவான். the sons of God. நீ தேவனுடைய குமாரன். They are the daughters of நீ God. தேவனுடைய குமாரத்தி. Children of Almighty God. சர்வ வல்லமையுடைய தேவ பிள்ளை. What is for you is for you. உனக்கானது மாத்திரமே. You are healed. நீ சுகம் You are பெற்றாய். delivered. விடுதலை பெற்றாய். You are restored. மறுசீரமைப்பு. Bless you. உன்னை ஆசீர்வதிக்கிறோம். Bless you. உங்களை ஆசீர்வதிக்கிறேன். In Jesus' mighty name. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால. Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Ephraim.